ராகவ் அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து ஃபுல்லாக குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்படி நிதானமே இல்லாமல் இருக்காரு. அப்போ அபி சொல்கிறாங்க, நான் இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருங்க, நான் வந்து டிரைவரை அனுப்புகிறேன், அவர் உங்களை ட்ராப் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அபிகிட்ட சொல்கிறாங்க. டிரைவரை கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் நீங்கள் வீட்டில் விட்டுடுங்க, விட்டுட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டிரைவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேருந்து அபி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி தோளில் சாஞ்சிக்கிறாரு. மது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தான் என்னோட வாழ்க்கையே தெரியுமா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. அபி எதுவுமே பேசவே இல்லை. அப்படி என்னை பார்க்காத, என் மது யார் தெரியுமா? ஆமாங்க, மது யார் அப்படின்னு கேட்குறாங்க அபி. என்னோட மதுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? சரி ஒரு நிமிஷம் டிரைவர், நீங்கள் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரு சாப்பாட்டு பேக்கை கொண்டு போகிறாங்க அந்த வயசானவர்கிட்ட. இந்தாங்க இதில் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி கொடுக்குறாங்க. நான் ரொம்ப பசியோடு இருந்தம்மா, இந்த நேரத்தில் நீ சாப்பாடு கொடுத்தது நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வயசானவர். அங்கேருந்து அபி உள்ளே வராங்க மறுபடியும் காரில். அப்படியே ராகவை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ராகவ் அப்படியே உளறிக்கிட்டே இருக்காரு, மதுன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட பேசணும், யார் அந்த மது, எனக்கு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அபி கேட்குறாங்க. என்னோட மதுவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுமா? மது என்னோட தேவதை தெரியுமா, அவ்வளோ அழகு, எனக்கு மது தான் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் மதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது அபிக்கு. நம்பிக்கை துரோகம்னா என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க? ஓ, என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்களே அதனால தானா அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அபிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. இவர்கிட்ட இனிமேல் எதுவுமே பேசவே முடியாது, எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இவரை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது இந்த வீட்டில் கிடைக்கும், நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. தேடினா ஒரே ஒரு டைரி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. மதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் எல்லாமே எழுதி வச்சுருக்காரு. அந்த நோட்டை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. என் மது எப்படியாப்பட்டவ தெரியுமா, அவ்வளோ நல்லவ, அவளுக்காக என்னை நான் நிறைய மாற்றிருக்கேன், என் மதுக்காகவே நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி வச்சுருக்காரு. அதை பார்த்தோன்னே அப்படியே யோசிக்கிறாங்க, இவருக்குள்ளே இப்படி ஒரு நல்ல காதல் இருந்திருக்கா? ஆனால் பார்த்தா என்கிட்ட மட்டும் ஜெயிலர் மாதிரி நடந்துக்கிறாரு, அப்போ இவ்வளோ நல்லவரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அப்போ நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல், இல்லை ஒருவேளை நம்மக்கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி நடந்துக்கிறாரோ என்னவோ, இந்த பொண்ணு இந்த அளவுக்கு விரும்பி இருக்காரு, அந்த பொண்ணுக்காக தன்னைத்தானே இவ்வளோ மாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சுந்தரி வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. மேலேருந்து தொட்டியை போட்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே முரளி வெளியே வராரு. வந்தவுடனே சுந்தரி கோவமாக கத்துறாங்க, இங்கே பாரு முரளி, நீ பண்ணுறது எல்லாம் கரெக்டாக, என்னை போயிட்டு மேலே இருந்து தொட்டியை தள்ளி விட சொன்னீங்க, ஆகாஷ் மேலே விழுந்திருந்தா என்ன ஆகிறது? இங்கே பாரு, ஆகாஷ் என்னோட பையன், அவனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுறதோ இல்லை அவனுக்கு அடிபடுற மாதிரி ஏதாவது நான் பண்ணால், ஒருவேளை உண்மையாக நடந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஏன் நீ இப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. ஐயோ கடவுளே, இவங்க சரியான வில்லியாச்சே, இவங்க எப்படியாவது நம்ம பக்கம் இருக்கணும். அத்தை இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கங்க, உங்களுக்கு புரியுதா? நாம் இப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் ஆகாஷ் 2 பேருமே சேர்ந்து பிரிவாங்க. அவங்க பிரிஞ்சால் மட்டும்தான் அபிராகாவை பிரிக்க முடியும். இல்லைனா அபிராகாவை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க. புரியுதா? இப்போ நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டு. ஆமாம், நீங்கள் தலையில் தொட்டியை போட போனீங்க, ஆனால் நான் தான் பக்கத்தில் இருந்து தடுத்துட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இன்னும் கோவம் அதிகமாக வருது. இங்கே பாரு முரளி, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என் பையனுக்கு அடிபடுற மாதிரி என்னை எதுவுமே பண்ண சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அத்தை, நாம் பண்ணது எல்லாமே கரெக்டு, நாம் எந்த வழியில் போகிறோமோ அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாத கோவப்படுறீங்க. நாம் இப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் நாம் நினச்சது அடைய முடியும், நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் அப்படின்னு முரளி சுந்தரி கிட்ட சொல்கிறாரு. அங்கேருந்து சுந்தரியும் போகிறாங்க. அப்போ முரளி யோசிக்கிறாரு, ஏதாச்சும் பண்ணி அந்த அபிராகாவை அங்கேருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வர வைக்கலான்னு பார்த்தா, இந்த அஞ்சலி அவங்க சாப்பிட போயிருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டா, அவங்க வந்திருக்கணும், வர வச்சிருக்கணும், அவங்க நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக சுற்றக்கூடாது, ஏன் அபியாவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாரு. வரட்டும், அவங்க இனிமேல் எப்போவுமே அவங்க சேர்ந்து இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக யோசிச்சிட்ருக்காரு. ஆணுவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க.
எப்படியாவது நாம் வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்து போயிடணும். இங்கே இருக்கவே கூடாது. ஆகாஷ் சந்தோஷமா இருக்கணும். அதை விட உயிரோட இருக்கணும். என்னால ஆகாஷ்க்கு எதுவுமே ஆயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஆகாஷ் வராரு. வந்தவுடனே என்னங்க இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணுறத நிறுத்தவே இல்லையா? எனக்கு எதுவுமே ஆகாது. நான் உங்க கூட 100 வருஷம் வாழ்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோனே அப்படியே அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல அனு. ராகவ் காலைல எழுந்துக்கிறாரு. எழுந்த உடனே அப்படியே தலை வலிக்குது. என்ன பயங்கரமா நமக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அங்கே அந்த அபி வராங்க. என்னங்க உங்களுக்கு ரொம்ப தலை வலிக்குதா? உங்களுக்கு காஃபி ஏதாவது வச்சு கொடுக்கட்டுமா? நான் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு. என்ன என்ன ரொம்ப திமிரா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ நான் உங்களை ஒன்றுமே சொல்லலை, உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க.